ஜனவரி 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. புத்துணர்ச்சியூட்டும் வார்த்தைகள். இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. குறிப்பு வசனம்: தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. சமையலறையின் உள்ளே கையில் ஒரு தேன் பாட்டிலுடன் நின்று கொண்டிருந்த என் மகள், அம்மா, இதோ பாருங்கள், தேனில் ஒரு ஈ கிடக்கிறது என்றாள். வினிகரை விட தேனில் எப்பொழுதும் அதிக ஈக்களை நீ கண்டெடுப்பாய் என்ற வழக்கமான பழமொழியைச் சொல்லி நான் அவளை கேலி செய்தேன். நான் தேனில் ஒரு ஈயை காண்பது இதுவே முதல் முறை என்றாலும் ஞானத்தை கற்றுத்தரும் நோக்கத்தோடு என் மகளிடம் இந்த பழமொழியை மேற்கோள் காண்பித்தேன். அதன் நியதி என்னவென்றால், கசப்பான அணுகுமுறையை விட அன்பான கோரிக்கைகள் மற்றவர்களை எளிமையாய் வசப்படச் செய்யும். நீதிமொழிகளின் புத்தகம் தேவனுடைய ஆவியால் ஈர்க்கப்பட்ட ஞானமான பழமொழிகள் மற்றும் சொற்களின் தொகுப்பை நமக்கு வழங்குகிறது. இந்த வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள் நம்மை நேரான வழிகளில் நடத்தவும் தேவனை கனப்படுத்தும் விதங்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய முக்கியமான உண்மைகளை கற்பிக்கவும் உதவுகின்றன. பல பழமொழிகள் நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் ஆழமான தாக்கத்தை உள்ளடக்கி ஒருவரோடு ஒருவருக்கு இருக்க வேண்டிய உறவுகளில் அதிக கவனம் செலுத்துகின்றன. சாலமோன் ராஜாவின் பழமொழி தொகுப்பின் ஒரு பகுதியில் அண்டை வீட்டாருக்கு எதிராக பொய்யாக பேசுவதால் ஏற்படும் தீமைக்கு எதிராக அவர் எச்சரிப்பை பதிவு செய்கிறார். புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் என்று ஆலோசனை கூறுகிறார். தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருப்பதினால் ஏற்படும் விளைவுகளையும் சாலமோன் தொடர்ந்து பதிவிடுகிறார். நன்மையை அறிவிக்கும் நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது என்று சாலமோன் ராஜா வலியுறுத்துகிறார். இந்த சத்தியங்களை பிரயோகிக்க நாம் முற்படுகையில் நம்முடைய நாவிலிருந்து திவ்ய வாக்கு பிறக்கக்கூடும். அவரிடத்திலிருந்து ஊக்கத்தை பெறும்போது நமது வார்த்தைகள் இனிமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். வார்த்தைகளின் ஆழமான விளைவை நீங்கள் எப்போது பார்த்திருக்கிறீர்கள்? புத்துணர்ச்சியூட்டும் வார்த்தைகளை பயன்படுத்த ஆவியானவர் உங்களை எவ்விதத்தில் ஏவலாம்? பரலோக தகப்பனே, கிருபையான தயவுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி உமது இரக்கத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.